கம்பர் வந்து ராமாயணத்திற்கு அவர் வச்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ராம அவதாரம். இது வந்து 6 காண்டங்கள் உடையது. கம்பராமாயணம் வந்து சந்தநயம் மிக்கது. ஓகேங்களா? இவரோட கவிதைகள்ல வந்து நம்மளுக்கு தெரியும், அழகுணர்ச்சி மிக்க கவிதைகள் வந்து இங்க இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து நம்ம பட்ட பெயர்கள் வந்து கல்வியில் பெரியவர் கம்பன், கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படின்ற நம்ம கம்பர சொல்லுவோம். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சோழ நாட்டு திருவழுந்தூர்ல வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இவர் வந்து பிறந்து வளர்ந்திருப்பாரு. இவரை வந்து ஆதரித்த வள்ளல் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவெண்ணெய்நல்லூர் சடையப்பா வள்ளல் வந்து இவர வந்து ஆதரிச்சிருப்பாங்க. இவர் வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கண்பன் அப்படிலாம் வெண்பாவிற்குன்னும் சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? அத பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் இவர் எழுதிய நூல்கள் வந்து சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏறெழுபது, சிலை எழுபது. அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா, தக்கையின் மீது 4 கால்கள். ஓகேங்களா? இது வந்து பாய்ச்சல் ஹெட்டிங்கில் வரும். இதை இயற்றியவர் யார் அப்படின்னா கந்தசாமி. இவரோட நேட்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மயிலாடுதுறை பக்கத்தில் நாகப்பட்டினம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாயாவனம் அப்படின்ற புதினத்தால் வந்து ரொம்ப புகழ்பெற்றவர். இவரோட ஒரு புதினம் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கு. அந்த புதினம் வந்து விசாரணை கமிஷன். நெக்ஸ்ட்டு சுடுமண் சிலைகள் அந்த பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அது வந்து குறும்படம். அந்த குறும்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்துலக விருத வந்து வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவர் வந்து 150க்கும் ஓகேங்களா, 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் இயற்றியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 11க்கும் 11க்கும் மேற்பட்ட புதினங்கள் வந்து இயற்றியிருப்பாரு. நெக்ஸ்ட் இவர் என்னென்ன புதினங்கள் சும்மா ஹெட்டிங் குடுத்துருப்பாங்க அப்படின்னா, தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் இயற்றிய புதினங்கள். அப்ப கந்தசாமி அப்படின்னா, தக்கையின் மீது 4 கால்கள் அப்படின்னு அந்த சிறுகதை எழுதியிருக்காரு. இவர் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில, நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல. நெக்ஸ்ட்டு வந்து சாயாவனம் அந்த புதினத்தால் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருப்பாரு. இவர் வந்து விசாரணை கமிஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கு இவரோட புதினம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுடுமண் சிலைகள் அந்த குறும்படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனைத்துலக விருதை வந்து வாங்கியிருக்கும். இவர் வந்து 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் இயற்றியிருப்பாரு. 11க்கும் மேற்பட்ட புதினங்களை வந்து இவர் இயற்றியிருக்காரு. அதில என்னென்ன புதினங்கள்லாம் நம்மளுக்கு குடுத்துருக்காங்கன்னா, தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி.